நம்ம விளம்பரம் கூட்டத்துக்கு போட்டால் விளம்பரம் பண்ணுறது, இது ஃபுல்லாக என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், பூரா ரொம்ப மிக முக்கியமாக, ரொம்ப தெளிவாக. நாங்கள் 2 பேரும் தான் இப்போ ரொம்ப முக்கியம். சுப்ரீம் கோர்ட் நம்மை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுக்க என்கிட்ட கேட்குறாரு. உடனே நான் உட்காந்து சொல்கிறேன், அவர் தான் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, எங்களுடைய முடிவை தீர்மானிப்பது பெரியார் திடல் தான், ஆசிரியர் காட்டுற வழி தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது இருக்கு பாருங்க, தலைமை நீதிபதி, அதை மீட்போம் அப்படின்னா நாங்கள் கூட மாறுபட்டுருக்கோம். ஆனால் கௌரவமாக மேடையில் எழுத்தில் பண்ணியிருக்கோம், யாரும் செருப்பு தூக்குறது இல்லை. ஆனால் சனாதனம் சனாதனம்னு சொல்லிட்டு நீ செருப்பை தூக்கி யார் மேலே வீசுனா? தலைமை நீதிபதி மேலே. அவர் அதான் சொன்னார். யார் அவர்? எந்த சமூகம் படிக்கக்கூடாதுன்னு காலங்காலமாக அழுத்தி வைக்கப்பட்டிருந்ததோ, யார் படித்தால் அது தர்மத்துக்கு விரோதம்னு சொன்னாங்களோ, அதிலிருந்து ஒரு அம்பேத்கர் படிப்பினால, பெரியார் படிப்பினால வந்து வழக்கறிஞராகி, வழக்கறிஞராக இருக்கிறத தாண்டி நீதிபதியாகி, உயர்நீதிமன்ற நீதிபதி தாண்டி உச்சநீதிமன்ற நீதிபதியாகி, உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தது தலைமை நீதிபதியாக வந்து உட்கார்ந்த சகிக்க முடியல, காட்ட முடியல. மிக குறுகிய காலத்தில் நான் கேட்டுக்கொண்ட அவர் சொன்னார், பெரியார் உலகம் அமைவதற்கு அரியலூர் மாவட்டத்தினுடைய பங்களிப்பு என்ன என்று கேட்ட நேரத்தில் தங்க சிவமூர்த்தி அவர்களிடத்தில் அவள் வாழ்வினரோடு வந்து பேசி கொண்டிருந்தார். அரியலூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய சிறப்பு, அப்படிப்பட்ட உடனே நாங்கள் செய்கிறோம் என்று மிக குறுகிய காலத்தில், ஒரு வாரம் அவ்வளோதான், இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஒரு வாரம் 10 நாள் கூட இருக்காது. அதில் அதுவும் இந்த நேரம் பண்டிகைகள் அது இதுன்னு பல வகையான சூழல், அந்த சூழல்லாம் அவர்கள் கொஞ்சம் கூட சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த அரியலூர் மாவட்ட திராவிடர் கழக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற, சிறப்பாக நடத்தப்பட்டு முதல் தவணையாக 10 லட்சம் ரூபாய் அளித்திருக்கக்கூடிய உங்களுக்கு மிக முக்கியமாக நம்முடைய கழகத்தின் சார்பில் தலைதாழ்ந்து நன்றியை தெரிவித்து கொண்டு இங்கே என் உரையாற்றி நன்றி உரை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன். தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் செயல் வீரர் விடுதலை நீலமேகன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய பகுத்தறிவாளர் கழக அமைப்பாளர், அரியலூர் மாவட்ட பெரியார் உலக நிதிக்குழு தலைவர் தோழர் தங்க சிவமூர்த்தி அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட காப்பாளர்கள் காமராஜ், மணிவண்ணன் ஆகிய தோழர்களே, பொதுக்குழு உறுப்பினர் தோழர் அசோகன் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் செந்தில், கார்த்திக் ஆகிய தோழர்களே, திராவிட முன்னேற்றக் கழக சட்டத்திட்ட திருத்தக்குழுவுடைய இணைச் செயலாளர் அருமை கொள்கை வீரர் சுபாஷ் சந்திரசேகர் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் செயல் வீரர் செயல்குமார் என்று நாங்கள் அழைக்கக்கூடிய அருமை உழைப்பின் உருவமான இரா ஜெயக்குமார் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் ரத்ன ராமச்சந்திரன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் என்றைக்கும் உரியவரான பேராசிரியர் தங்கவேல் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் இளையராஜா அவர்களே, வழக்கறிஞர் பகுத்தறிவாளன் அவர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் தியாக முருகன் அவர்களே, என்றைக்கும் நம்மோடு ஒருங்கிணைந்து பணியில் இருக்கும்போதும் சரி, பணியில் ஓய்வு பெற்ற பிற்பாடும் சரி, நம்மில் ஒருவராக இருக்கக்கூடியவர் இந்த பகுதியை சார்ந்த அருமை கோட்ட பொறியாளர் தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் ஆகிய தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை கூறிக்கொள்ளுகிறேன். இந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சி, கொள்கை குடும்ப நிகழ்ச்சி, இந்த கொள்கை குடும்ப நிகழ்ச்சியில் அதிகம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நல்ல அன்பு, பாசம் இதெல்லாம் இருக்குது. பொதுவாக நான் அடிக்கடி சொல்கிறது, பல திருமணங்களில் சொல்லியிருக்கேன், உங்களில் பல பேர் கேட்டிருப்பீங்க. என்ன அதனுடைய என்ன சொன்னால், பெரியாருடைய இந்த தத்துவங்கள் நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தி இருக்கிறது.
யார் எங்கே பிறந்தோங்கிறது முக்கியமல்ல. ஆனால் இந்த கொள்கையால் நாம் சிறந்திருக்கிறோம். பகுத்தறிவாளன் சொன்ன மாதிரி இந்த கொள்கையால் நம்ம வாழ்க்கை பயன்பட்டுருக்கிறது. பெரியாருக்கு நாம் பொதுவாக பெரியாருடைய சீர்திருத்தங்கள் சமூகத்தை நடத்தியிருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒவ்வொருவரும் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம் நமக்கு நாமே. நாம் பெரியார் இயக்கத்தில் சேர்ந்திருக்காவிட்டால், இந்த கொள்கையை ஏற்றிருக்காவிட்டால் எப்படி இருந்திருப்பேன்? ஒவ்வொருவரும் ஒரு கேள்வி கேட்கணும். ரொம்ப எளிமையான கேள்வி. தாய்மார்களானாலும் சகோதரிகளானாலும் நினச்சி பாருங்கள். இந்த இயக்கத்தில் இன்றைக்கு சேர்ந்து பயிற்சி பெற்று எனக்கு 82 ஆண்டு பொது வாழ்க்கை இருக்குது போகாமல். மிக முக்கியமாக இது இல்லாமல் வேறு வழியில் போயிருந்தா, வேறு கொள்கை இருந்தால், அல்லது வைதிகனாக இருந்திருந்தா, அல்லது வேறு ரூபத்தில் போயிருந்தா, இன்றைக்கு நான் பழைய தர்மம் இருந்திருந்தா, மண் தர்மம் இருந்திருந்தா, தோழர்களே, நான் இன்றைக்கு மற்றவர்களால் ஓரளவு மதிக்கப்படக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருக்க முடியுமா? நல்லா நினச்சி பாருங்கள். நாங்கள்லாம் எப்படி இருப்போம்? இன்றைக்கி வழக்கறிஞர் இங்கே இருக்காங்க, பட்டதாரிகள் இருக்காங்க, சாதாரணமாக இருக்காங்க, மகளிர். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு பெண்ணு வந்தாங்க, இங்கே வந்துட்டு சிறப்பு பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, நாளை நான் ஜப்பானில் போய் டோக்கியோ போகிறேன்னாங்க. எதுக்குமா போகிறீங்க? நான் படிக்கிறதுக்கு வரணும்னு நினச்சேன். இல்லை, நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க டோக்கியோவில். நினச்சி பாருங்கள் தோழர்களே, ஒரு கமிஷம் பெரியார் உலகத்துக்கு என்பது ஏன் தேவை என்பதற்கு நான் பெரிய புத்தகங்கள், ஆதாரங்கள் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. இந்த நடந்த நிகழ்வுலையே கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அசை போட்டு பாருங்கள். அந்த இளம்பெண் படித்து முடிச்சுட்டு நம்ம குடும்பத்திலேருந்து நன்றி காட்டி உதவி பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு காணிக்கை கொடுத்துட்டு, பெரியார் உலக உதவி நிதி கொடுத்துட்டு சாதாரணமாக கேட்டேன். ஐயா, அது பெருமையாக முதல்ல சொல்லலை, அது ரொம்ப சாதாரணமாக முதல்ல கொடு. அப்போ யாருன்னு சொன்ன உட்பாடு தான் உடனே என்ன சொன்னாங்க, டோக்கியோ போகிறேன். நான் கூட டோக்கியோ போகிறேன்னா வேடிக்கை பார்க்குறது பயிற்சி போகிறாங்களா, அல்லது ஒருவேளை படிக்கிறதுக்கு போகிறாங்களான்னு நினச்சேன். பணி செய்ய, வேலை செய்ய போகிறவங்க. இது எப்படி நினச்சி பாருங்கள். இந்த இயக்கம் அல்லவா, பெரியார் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் இந்த பெண்கள் கையில் என்ன இருக்கும், மகளிர் கையில் என்ன இருக்கும்? கரண்டி தான் இருக்கும். அதுவும் கரண்டி கூட இருக்காது, வெறும் ஆப்பதான் இருக்கும். இந்த தமிழ இலக்கியத்தில் சொல்ல வேண்டாம், அகப்பைன்னு சொல்லுவாங்க, அது வெறும் ஆப்பதான். ஒரு காலத்தில் அவன் எழுதியிருக்கான், மனு தர்மத்தில் எழுதியிருக்கான், மண்பானையைத்தான் கீழ்ஜாதிக்காரர்கள் பயன்படுத்தும். அந்த மண்கலம் இதுதான் தர்மம். இன்றைக்கி அப்படி இல்லையே. இது எப்படி எங்கள் பிள்ளைகளால் சாதனை? இன்றைக்கி நான் இருக்கேன், என் கையில் என்ன இருக்கும்? என்னுடைய குடும்பத்தில் முதல் பட்டதாரி நான் தான். நகரத்தில் வாழ்கிறவன், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில், ஒரு குடும்பத்தில் என்னையே கல்லூரிக்கு போகாதீங்கன்னு தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க. முடியாது. ஏன் போகக்கூடாது? படிக்கக்கூடாதுங்கிற சொல்லலை. அவங்க நமக்கு வசதி இல்லை, உங்களால் என்ன போக முடியும்? இப்போ படிக்க முடியாது இப்போ உனக்கு என்ன சொன்னார்கள் பூராமே. அப்படி இந்த ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பகுத்தறிவாளன் சொன்னார். வழக்கறிஞர்கள், பேராசிரியர் தங்கவேல்கிட்ட எனக்கு ஒரு தனி பாசம் உண்டுன்னு சொன்னேன். என்ன காரணம்னா, நாங்கள் படிச்சுட்டு அங்கே இருக்கப்போ வெளியில் வர்றப்போ அந்த ஆண்டு வந்தவர் ஒரு ஃபிலாசபி வந்தார் பூராமே. அப்புறம் படித்தார். படிச்சுட்டு எத்தனையோ பேர் வெளியே போகிறாங்க. ஆனால் இவர் நல்லா வேலை வாங்கினார், பேராசிரியரானார். பேராசிரியராக எந்த கல்லூரியில் இருந்தாலும் எங்கேயும் பார்ப்பார். ஐயாவை பார்ப்பார், தந்தை பெரியாரை பார்ப்பார், அன்னை மணியம்மையாரை பார்ப்பார். அதே மாதிரி எங்களை பார்ப்பார். கொள்கையை அவர் விட்டு கொடுத்ததே இல்லை, அந்த கொள்கை பூர்வமாக இருப்பார் போகிறார். இதில் நமக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்ததுக்கு என்ன காரணம் நினச்சி பாருங்கள். இதுக்கு எவ்வளோ விலை கொடுத்துருக்கோம் இந்த கொள்கைக்காக. உடையார்பாளையம் வேலாயுதம் அவர்கள் தூக்கில் தொங்கினார். எதுக்காக? அவரை அடித்து கொலை பண்ணாங்க, தூக்கில் மாட்டினாங்க. போலித்தனமாக தூக்கில் தொங்குற மாதிரி காட்டினாங்க. பல பேருக்கு யார் அவருன்னே தெரியாது. இன்றைக்கி கொண்டாடணும் அவருடைய நிகழ்ச்சி, நூற்றாண்டை ஏன் நடத்தணும்? அவர் ஆசிரியர், நம்ம ஆட்களுக்கு சொல்லி கொடுத்தார் இந்த பகுதியில். அதே மாதிரி
தமிழ் மறவர் பொன்னம்பலனார் அவர்கள் போராமே, நம்ம தமிழ் மறவர் அவருடைய மாணவர்கள் தான் இங்கே எல்லாரும் பலம்பால். அவர் பல பெருநிலைகளில் போனார். அவர்களுக்கு யார் வழிகாட்டி? எல்லாருக்கும் வழிகாட்டி ஒரே ஒருத்தர் தான் தந்தை பெரியாருங்கிறது. அது எண்ணி பாருங்க, மிக முக்கியம். அது மட்டும் இல்லை, நம்ம பெண்களை இந்த இயக்கம் வரலாவிட்டா, திராவிட இயக்கம், நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம், சுயமரியாதை இயக்கம், திராவிடர் இயக்கம் வரலன்னா நம்ம பெண்கள் கதி என்ன? நமக்கு தெரியாமல் என்ன? நல்ல நினைத்து ஒரே ஒரு கேள்வி, நமக்கு நாமே ஒவ்வொருவரும் கேள்வி கேட்போம், கூச்சத்தோடு சொல்லணும். நம்ம பெண்களை என்ன பண்ணால், 2 பெண்கள் பிறந்தா நான் கடவுளுக்கு விட்டுறேன், கோயிலுக்கு போய் பொட்டு கட்டி விட்டு அந்த பெண்களை கொச்சப்படுத்தி தாசி அப்படின்னு சொல்லி, அதுக்கு பேர் என்ன? கௌரவமாக நம்ம ஏமாத்துறதுக்கு மயக்க மருந்து கொடுக்குற மாதிரி என்ன சொன்னான்னா தேவதாசி, தேவருக்கு அடியாள். என்னையா அர்த்தம்? தந்தை பெரியார் மட்டும் பிறந்திருக்கலன்னா இந்த இயக்கம், திராவிட இயக்கம் ஏன் தேவைன்னா இதுக்கு தான். இதுதான் கோயிலில் இருக்கிறத ஒழிச்சாரு. ஆக இதெல்லாம் இப்படி சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு குடும்பமும் அதான் சொன்னேன். நான் மாநாட்டில் சொன்னதை ஜெயக்குமார் சொன்னார். பெரியார் கொள்கையில் இன்றைக்கி உடன்படாதவர்கள் இருக்கலாம். அவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், அல்லது அவர் அதை சொல்கிறார் எனக்கு இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம். அது அவருடைய கருத்து சுதந்திரம், அதை பெரியார் மறுக்கலை. ஆனால் பெரியாருடைய கொள்கையில் உடன்படாதவர்கள் இருக்கலாம், அதான் நான் சொன்னேன். ஆனால் பெரியாருக்கு கடன்படாதவர்கள் யாராவது இருப்பார்களா? ஒவ்வொருத்தரும். நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு உதாரணம். சரிங்க, நாங்கள் பார்ப்பனர்கள், நாங்கள் உங்களுக்கு கடன்பட்டிருக்கோமா? நாங்கள் உங்கள் கொள்கையில் எதிராக தானே இருக்கோம்னு நினைப்பாங்க. இங்கே கொள்கைக்கு அவர்கள் எதிராக இருக்கலாம். ஆனால் நண்பர்களே, சரியாக கேட்குது இல்லை? கொள்கைக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு உதாரணம், பார்ப்பனர்களையே பார்த்து சொல்கிறோம். இன்றைக்கி பார்ப்பன பெண்கள் சகோதரிகள் எடுத்து பாருங்கள். அவங்களையும் மனு தர்மத்தில் எதில் வச்சுருக்கிறாருன்னா சூத்திரர்கள் தான் வச்சுருக்காங்க பூராமே. அதுதான் மனு தர்மம். என்ன அவங்களெல்லாம் நமோ சூத்திரர்கள், பேரளவுக்கு நமோ சூத்திரர்கள்னு பேர். பார்ப்பன பெண்கள் உட்பட எல்லா பெண்களையும் நமோ சூத்திரர்கள். அக்னிஹோத்திரன் தாத்தாச்சாரியார் புக்கில் எழுதியிருக்காரு, இந்து மதம் எங்கே போகிறது. அதில் பெண்கள், இந்த பெண்கள் இந்த இயக்கம் வரல. என்னாச்சு? பூராமே அவளுக்கு கணவன் இறந்தா, இளம் வயது பெண்ணாக இருந்தால் கூட மொட்டை அடிச்சிடுவான். மொட்டை அடித்தது மட்டுமல்ல, அதோட அந்த பெண்ணு வெள்ளை சீலை உடுத்தணும். அதை பார்த்து நம்ம ஆளுங்க சில ஜாதிக்காரங்க கூட வெள்ளை சீலை உடுத்துறதுன்னு ஆக்கினாங்க பூராமே. தயவு செய்து இந்த இயக்கம் என்ன செஞ்சது? பெரியார் என்ன செஞ்சார்? திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னு கேட்குறவங்களுக்கு நடைமுறை உதாரணம் காட்டணுன்னா இன்றைக்கி தேடி பாருங்கள். போய் அக்ரஹாரத்தில் எங்கேயாவது ஒரே ஒரு மொட்டை பாப்பாத்தி அம்மா இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. ஒரே ஒரு அவங்க உடன்பட்டுருக்காங்களா இல்லையா பெரியாருக்கு? நான் அடிக்கடி கூட்டத்தில் சொல்கிறது, 1 லட்ச ரூபா கொடுக்கலாம் இப்போ மொட்டை பாப்பாத்தியை கண்டுபிடிச்சா. அதாவது இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் மொட்டை பாப்பாத்தி அம்மாவை பழைய மாதிரி பார்க்க முடியும். மொட்டை பாப்பாத்தி அம்மாவை எங்கே? தசாவதாரத்தில் கமலஹாசன் வேஷத்தில் பார்க்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. அதாவது அது மாதிரி இன்றைக்கி நம்ம பெண்களை அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், அதை விடுங்க, அதை வெள்ளை சீலை அதை இதெல்லாம் விட்டுருங்க. விதவை கோலம், அந்த விதவை கோலத்தில் நம்ம மட்டும் இல்லை, அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பூவிழந்தாள், பொட்டிழந்தாள், இவன் பாட்டு பாடுறது, பெருமைன்னு நினைக்கிறது, வளையலை உடைக்கிறது, அந்த பெண்களை படுத்துகிற பாடு இருக்குல்ல, இதெல்லாம் இன்றைக்கி இருக்குங்களா? இப்படி பெண்களை காப்பாற்றின ஒரே ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் அல்லவா? வீட்டுக்கு போய்ட்டு சொல்லணும் அதை, அம்மா நீங்கள் கடவுளை நம்புங்க, கடவுளை நம்பாத போங்க, கோயிலுக்கு போங்க. ஆனால் உங்களை யார் இந்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்தது? அதை நினைத்து பார்க்கணும். அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்தால் இன்றைக்கி வந்தாங்க ஒரு பிரபலமான எழுத்தாளர். அந்த அம்மா நம்ம கருத்துக்கு நேர் விரோதமானவங்க. அவங்க கணவர் இறந்துட்டார்.
என்னோட பேட்டி எடுத்துருக்குறாங்க எல்லாம் பண்ண. அந்த முறையில் நான் பத்திரிக்கையில் பார்த்த உடனே பண்பாடு போய் விசாரிக்கிறதுக்காக நேராக போனேன். நேராக போன உடனே போகாமே அவங்க அந்த மாதிரி விசாரித்தாங்க. அவங்க பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு போகாமே, உங்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பலை, போகாமே வந்த உடனே அவங்க வீட்டில் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு கையை பிடிச்சி அந்த அம்மா, அவங்க அம்மா அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா இருந்தாங்க. ஐயா, உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் வந்து இங்கே ஆறுதல் சொல்கிறீங்க என்று அந்த பாவம் சொன்னாங்க. அவங்க மகிழ்ச்சி. ஒன்றே ஒன்றுமா, ஒரு வேண்டுகோள்னு. என்னென்ன அந்த அம்மான்னு சொன்னேன். அவங்க என்னென்ன, இப்போ அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி எப்பவும் இருக்கும்படியாக செய்யுங்க, வேறு ஏதாவது பண்ணிடாதீங்க சம்பிரதாயத்தில். நீங்கள் சொல்கிறது நிச்சயம் யோசிக்கிறோன்னாங்க. இன்றைக்கி அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னாக்கா வந்தாங்க. நானே நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு இருந்தேன். பாலிடெக்னிக் வந்தாங்க தஞ்சாவூரில். திருச்சியிலேருந்து விமான நிலையத்துக்கு வந்தோம், 2 பேரும் ஒன்றா வந்தோம். நம்ம பள்ளிக்கூடங்கள் போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே காட்டூர்கிட்ட தஞ்சாவூரில் வண்டி போயிட்டுருக்கு. திருச்சி, காட்டூர், தஞ்சாவூர். காரில் நாங்கள் ஒன்றா போகிறோம். கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கன்னாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு வந்தாங்க. நான் நிறுத்தின உடனே இறங்கினாங்க. என்னம்மா என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை ஒரு நிமிஷம் நான் இறங்கி போயிட்டு வரேன்னு. அங்கே ஒரு பூக்கடைக்காரன் பூ வச்சுக்கிட்டு இருந்தார். உடனே அங்கே போய் காசை கொடுத்து பூ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. பெரியார் வெற்றி அது. பெரியார் ஏற்றுக்காதவங்களாக இருக்கலாம் அவங்க. பெரியார் கொள்கை அதுதான். பெரியார் கொள்கை என்பதற்கு மூச்சு காற்று மாதிரி. இது சுவாசிக்கிறவனுக்கு அத்தனை பேருக்கும் பிராணவாயு தெரியும். ஆனால் பிராணவாயுனுடைய பெருமை எப்போ தெரியும்னா மூச்சு திணறல் ஏற்படும் போது தான் தெரியும். அது மாதிரி ஐயாவுடைய கொள்கை. ஆகவே இந்த கொள்கை வெற்றி பெற்றது என்பது மட்டுமல்ல, வெற்றி பெற வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு முன்னால் ஒரு எப்படி இருந்தது சமூகம், மாற்றங்கள் எப்படி வந்தது, இன்றைக்கி எப்படி வந்திருக்கு. இந்த மாற்றங்களை உண்டாக்குறதுங்கிறாங்க. திமுக ஆட்சி வரக்கூடாதுங்கிறாங்க. திமுக ஆட்சியை ஒழிக்கணுங்கிறது என்ன தவறு பண்ணார்? பெரிய தவறு பண்ணிட்டாருங்க ஸ்டாலின். ரொம்ப சாதாரணமாக மன்னிக்க முடியாத தவறுங்க. என்னென்னா, ஒரு வேளை சாப்பாட்டை 2 வேளை போட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சிட்டாரு. பெரிய தவறு இல்லையா? அவன் கண்டு விட்டு. ஏன்னா மனு தர்ம கண்டு விட்டதோட படிக்கக்கூடாது. நம்மால் பிச்சைக்காரனாக இருக்கணும், பட்னியாக இருக்கணும். அதெல்லாம் மாற்றிட்டாங்களே. நீங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க நம்ம ஆட்கள். ஏங்க இவ்வளோ சின்ன நம்ம பிள்ளைங்க வந்திருக்காங்க, ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பூரா ஒன்றுமே புரியலையே. அவங்க எங்கேயோ திருப்பி யார் பின்னாலேயோ போகிற அளவுக்கெல்லாம் இளைஞர்கள் வந்திருக்காங்களே, என்ன காரணம்? அப்போ பெரியார் கொள்கை தோற்று போச்சான்னா தோக்கலை. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் அதை உணர வைக்கிறதுக்கு நாம் இன்னும் பாடுபடணுன்ற எண்ணத்தை நமக்கு உருவாக்குது. அதுதான் மிக முக்கியம் பெரிய அளவில். ஏன்னா இப்போ இந்த அரியலூருக்கு வந்து இறங்கணுன்னா முந்தி பல மணி நேரம் ஆகும். அரியலூர் சீக்கிரம் வர முடியுமா? நான் 12 வயசில் முதல்ல பேசுனது எங்கள் ஆத்தியாரோட சேர்த்து திராவிட பணியோடு வந்தது ஜெயங்கொண்டம் சோழபுரம். 45 44 ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டாங்க இங்கே போகாமல். அரியலூரில் எனக்கு ஒரு வினோதமான எண்ணம். அப்பா ஐயா பாஸ்கரன், மெத்துசாலா, இந்த மாதிரி அங்கே பழைய ஆட்கள், அவங்கள பல பேர் தெரியாது. மெத்துசாலான்னு ஒரு வாத்தியார், பாஸ்கரன் அவருடைய மகன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார் பொறியாளராக. ஆக அந்த பேசுகிறோம். அப்போ 10-11 வயசில் பேசுகிறப்போ அன்னைக்கு அரியலூரில் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் நம்ம கூட்டங்களில் கேஸ் வழக்கு தான், மின்சார வழக்கே கிடையாது. இன்றைக்கி மின்சார வழக்கு அவ்வளோ வெல்லுது. இதெல்லாம் ஒலிபெருக்கியே கிடையாது. பூராமல் பெரிய தலைவர்களுக்கு தான் ஒலிபெருக்கி உண்டு. கூட்டத்தில் நோட்டீஸில் பெரிய தலைவர்களுக்கு நோட்டீஸ் அடிப்பாங்க, ஒலிபெருக்கி உண்டு. பெரிய சாதனை வச்சிருக்க நோட்டீஸ் எல்லாம். அதனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாறுதல் வந்த ஒரு காலத்தில் நாம் இன்னமும் ஒன்று. அதனால் அந்த பிள்ளைகளுக்கு இப்போ வசதியாக போச்சு. பள்ளிக்கூடத்துலையா சம்பளம் கிடையாது, போக்குவரத்து பல மணி நேரம் நடந்தாங்களா கிடையாது, சைக்கிள் வந்தாச்சு, பஸ்ஸு கொடுத்தாச்சு. அதுலேயும் சிவசங்கர் வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, எல்லா பள்ளிக்கூடத்துலையும் நம்ம அமைச்சர் படபட நல்லா கொடுத்து எல்லாம் புதுசாக உரிச்சிருக்கிறாரு. நான் அவர்கிட்ட ரொம்ப பெருமையோடு சொன்னேன், ஒரு விஷயம்
நீங்கள் போக்குவரத்து துறை அமைச்சரானதில் பெரிய புரட்சியில் நடந்திருக்கு. நான் பார்க்குற ஒரு கண்ணோட்டத்தில் என்னென்னா, இனி ஒரு உலகம்னு ஐயா பேசினார், அண்ணா எழுதினார் அந்த புத்தகத்தில். எங்க அது 80 ஆண்டு 90 ஆண்டுக்கு முன்னால் அப்போ சொல்கிறார், இனிமேல் ஒவ்வொருவருடைய சட்டை பையிலும் கம்பியில்லா சாதனம் இருக்கும், செல்ஃபோன் மாதிரி. இனிமேல் உருவத்தை ஆள் காட்டி பேசலாம், ஒரே இடத்துல பேச வேண்டாம், ஒருத்தர் பேசலாம் பண்ணுறது வர்றாங்க. அது எல்லாத்தையும் விட மின்சாரத்தில் கார் ஓடும்னார். யாரும் நம்மளை பெட்ரோல் தேவை இருக்காது இனிமேல் மின்சாரத்தில். நான் சொன்னேன், நம்ம அமைச்சரை கூப்பிட்டு ரொம்ப பெருமை என்னென்னா, இதை படித்து தான் இருக்கோம் நாங்கள், மின்சாரத்தில் கார் ஓடும். மின்சார காரையே இந்த ஆட்சி கொண்டு வந்தாச்சா, அதுதான் மிக முக்கியம். பெரியார் சொன்னார், எஸ் டெஸ்ட் டியூப் பேபி. இப்போ பண்ணார், பரிசோதனை குழாய் குழந்தை, ஆணும் பெண்ணும் உறவு, உடல் உறவு இல்லாமல் மற்ற வேறு இதில் அந்த கடைசி பேச்சை கூட அதை பற்றி பேசியிருக்கார் தந்தை பெரியார். ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் பாருங்கள், எல்லா ஊர்லேயும் சகட்டு மேனிக்கு என்ன வந்திருக்குன்னா, கருத்தரிப்பு மையம், ஃபெர்டிலிட்டி சென்டர்னா என்ன அர்த்தம்? பிரம்மாவுக்கு வேலையே இல்லைன்னு அர்த்தம். அவர் தான் சிருஷ்டிக்கிறார், பிண்டம் போடுறார், பிண்டமே இல்லை. இந்த ஒரு லேடி டாக்டர் வந்து பிரம்மாவை அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்கிட்டாங்க. பிரம்மாவுக்கு வேலை இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரு காலத்தில் பகவான் கொடுக்குறாங்கிறதுக்கு வேலையே இல்லை. போகாமல் இவங்க பார்த்து முடிச்சு போடுறாங்க, இவங்க பார்த்து உள்ளே வர்றாங்க. இதுக்கு முன்னால் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை பெற்ற தாய். அதுக்கு அடுத்து ஏதாவது 2வது கல்யாணம் அது வந்துக்கிட்டு அவங்க சரியாக பண்ணலைன்னா மாற்றாந்தாய் மனப்பான்மை. இப்போ டெல்லி காட்டுற மாதிரி மாற்றாந்தாய் மனப்பான்மை போகாமல் சொல்லுவான். ஆனால் இப்போ தான் வாடகை தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்குன்னா, அது வந்து மிகப்பெரிய மாறுதல் சாதாரணமாக. ஆக இதெல்லாம் எப்படி வந்தது? 33 கோடி தேவர்கள் கையை தூக்குறவுடனே பொத்துன்னு கீழே விழுந்ததா, இல்லை சத்யசாய்பாபா செஞ்சாரா? இது அத்தனையும் மாற்றருடைய பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை சொல்லிக் கொடுத்த பேராசான் தான் தந்தை பெரியார் என்ற மாமனிதர். அதை செயல்படுத்தியவர்கள் தான் நீதி கட்சி தலைவர்கள், தியாகராயர், டாக்டர் நடேசனார், டாக்டர் நாயர். அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்து பன்னீர்செல்வம் எல்லாம். அதுக்கப்புறம் ஆட்சி அண்ணா, காமராசர் ஆட்சியில் காமராசர் கல்விக்கு பெரும்பாடுபட்டார். அதுக்கு அடுத்தது அண்ணாவுக்கு அடுத்தது அதோடு முடிஞ்சு போச்சுருந்தாங்க. பெரியார் கவலையோடு இருந்தார். அது மாதிரி எல்லோரும் கணக்கு போட்டாங்க. சண்டை வரும், இவங்களுக்குள்ள பதவி சண்டை வரும் கூட இருக்கிறவங்க, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிஞ்சு போவாங்கன்னு ஆசையாக எதிர்பார்த்தான். ஐயா 1 மாதம் தங்கியிருந்தார் எங்கள் வீட்டில். மற்றதெல்லாம் கலைஞருக்கு உத்தரவு போட்டார், அடுத்து இவர் தான் முதலமைச்சர், நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றணும் அப்படின்னா. ஐயா பல பேர் அதெல்லாம் முக்கியமல்ல, சீனியாரிட்டி இல்லை, சின்சியாரிட்டி தான் முக்கியம், நம்ம மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கரெக்டாக அவர் சொல்லிவிட்டு கமிட்மெண்ட்டு அதை எடுத்தார். அவர் ஒன்று அப்போ என்ன சொன்னாங்க, இந்த இயக்கம் போயிடுச்சு, அண்ணா போன உடனே மகிழ்ச்சி அடைஞ்சா பாருங்க. அப்போ அண்ணாவை பொறுத்துக்கலாம்யா, இந்த கருணாநிதினு ஒருத்தர் வந்திருக்காரு, இது ரொம்ப ஆபத்தானவரையா அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்காக நெருக்கடி காலம் தொல்லையில் வந்தாங்க. அவர்கிட்ட என்னென்னோ ஆசை கட்டி பார்த்தாங்க, அவர் வந்து கொடுக்குறார். அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது? கருணாநிதி மாதிரி ஒரு பெரிய ஆள் வர முடியாது, நம்ம அதோடு தெரிஞ்சு. இன்னும் சில நடிகர்கள் வந்து இதுக்கு வெற்றிடம், நாங்கள் வந்து பொத்துன்னு உட்காந்துக்கலாம் போகாமே அப்படின்னு. இது என்ன காற்று தத்துவமா? மிக முக்கியம். அங்கே அப்போவே நான் சொன்னோம், நாங்கள் ஒருத்தர் தான் தாய் கடை சொன்னோம், இது வெற்றிடம் இல்லை, இனிமேல் வரப்போகிற கற்றிடம், அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கி அது ஃபுல்லாக வந்து சாலியில் வந்துட்டார். உடனே என்ன சொல்கிறான், இப்போ கூட நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, நேற்று என்கிட்ட காட்டினாங்க கூட்டத்தில் பேசணும், நம்ம விளம்பரம் கூட்டத்துக்கு போட்டால் விளம்பரம் பண்ணுறது, இது ஃபுல்லாக என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் பூரா. ரொம்ப மிக முக்கியமாக ரொம்ப தெளிவாக நாங்கள் 2 பேரும் தான் இப்போ ரொம்ப முக்கியம். இதை போட்டுட்டு அந்த உடனே ஸ்டாலின் கேட்குறாரு, சுப்ரீம் கோர்ட் நம்மை மடக்கி கேள்வி கேட்டுக்க என்ன என்கிட்ட கேட்குறாரு. உடனே நான் உட்காந்து சொல்கிறேன், நீதித்துறையில் இடஒதுக்கீடு முறை இல்லாதது தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம். சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம், சமூக நீதியை காப்போம்னு எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் எழுதி
சட்டசபையில் தீர்மானம் போடுவோம், மாநில உரிமை காப்பாற்ற வழி அப்படின்னா இவர் தான் வழி சொல்லி கொடுக்குறாருனார். அவர் தான் வெளிப்படையாக சொல்லிட்டார, எங்களுடைய முடிவை தீர்மானிக்கிறது பெரியார் திடல் தான், ஆசிரியர் காட்டுற வழி தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு வெளிப்படை. அப்போ எவ்வளோ ஆத்திரம் இருந்தால் சொல்லுவா. சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம், பாப்பான்னு புத்தி கிடையாது. ஐயா சொல்லுவார் முன்புத்தி இல்லைன்னு, பின்புத்தின்னு. சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம், அதுதான் இன்றைக்கி செய்கிறோம் சொன்னார் பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது இருக்கு பாருங்க, தலைமை நீதிபதி. அதை மீட்போம் அப்படின்னா நாங்கள் கூட மாறுபட்டுருக்கோம். ஆனால் கௌரவமாக மேடையில் எழுத்தில் பண்ணியிருக்கோம், யாரும் செருப்பு தூக்கிறது இல்லை. ஆனால் சனாதனம் சனாதனம்னு சொல்லிட்டு நீ செருப்பை தூக்கி யார் மேலே வீசுனா? தலைமை நீதிபதி மேலே. அவர் அதான் சொன்னார். யார் அவர்? எந்த சமூகம் படிக்கக்கூடாதுன்னு காலங்காலமாக அழுத்தி வைக்கப்பட்டிருந்ததோ, யார் படித்தால் அது தர்மத்துக்கு விரோதம்னு சொன்னாங்களோ, அந்திலிருந்து ஒரு அம்பேத்கர் படிப்பினால, பெரியார் படிப்பினால வந்து வழக்கறிஞராகி, வழக்கறிஞராக இருக்கிறத தாண்டி நீதிபதியாகி, உயர்நீதிமன்ற நீதிபதி தாண்டி உச்சநீதிமன்ற நீதிபதியாகி, உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தது தலைமை நீதிபதியாக வந்து உட்கார்ந்த. சகிக்க முடியல, காட்ட முடியல. அவர் போனால் கூட அவருடைய சொந்த மாநிலத்தில் அதிகாரத்தை காட்ட முடியல. அவருக்கு மேலே செருப்பு தூக்கி காட்டுறான். சனாதனம்னா ரொம்ப அறிவுங்கிறான். சனாதனம்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு கதை விடுறான். சும்மா இளைஞர்களை ஏமாத்துறதுக்கு நம்ம அப்பாவிகளெல்லாம் மயக்க வந்து கொடுக்குறான். சனாதனத்து யோகியதை பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, தவறு பண்ண செருப்பு தூக்கி போட்டவனை பிடிச்சா அவர் சொல்லிட்டார் பெருந்தன்மையாக. ஆனால் அவர் சொன்னாலும் இவங்க நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? மிக முக்கியமாக இல்லையே. அதுக்கு பதிலாக இவங்க என்ன நடத்தி கொண்டாங்க நினச்சி பாருங்கள். ஆகவே தான் நேற்று நம்ம கூட்டம் போடுறோம், நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம்னு நடத்தினா, சுப்ரீம் கோர்ட் மரியாதையை காப்பாற்றுவோம், மீட்போம்னு நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். முதல் கண்டன அறிக்கை நம்முடைய முதல்வரிடமிருந்து தான் வந்தது, இந்தியாவிலேயே பூராமே. அப்புறம்தான் மற்றவங்களோடு வந்தது. எதுக்கு அவங்க சொல்கிறேன்? எப்போதும் பெரியார் தேவைப்படுகிறார், அது ரொம்ப மிக முக்கியமானது. ஆகவே நம்முடைய இதெல்லாம் இந்த காலங்கள்லாம் இடம்பெறணும், பெரியார் உலகத்தில் இடம்பெறணும். அதுக்கு எல்லாரும் உதவி பண்ணணுங்கிறதுக்காக தான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், தோழர்கள் வந்து கொடுத்தாங்க, முதல் தவணைன்னு சொன்னாங்க, வாய்ப்பாளர் கொடுத்தாங்க. இதில் உணர்வு முக்கியம். ஐயா எப்பவுமே என்ன சொல்லுவார்னா, ஒரு ஆள் கூட்டத்தில் நடத்துகிறேன்னா ஒப்புக்கொள்ள மாட்டார். நானே எல்லா செலவையும் ஒத்துக்கிறேன்னா ஒப்புக்கொள்ள மாட்டார். மக்கள்கிட்ட கடைவியில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, பணம் வசூல் பண்ணுங்கன்னு துண்டு வேதரை பற்றி சொன்னார் போராமன். காமராஜர் கொலை முயற்சி சரித்திரம்னு ஒரு புத்தகம். காமராஜரை உயிரோட ஆர்எஸ்எஸ் கும்பல் சாதுக்கள்ங்கிற பேரால் டெல்லியில் நிர்வாண ஊர்வலம் விட்டு கொள்றான், சமதர்மத்துக்காக பண்ணாங்க. அந்த சொல்லி விடுதலையில் வந்ததெல்லாம் பார்த்து ஐயா சொன்னார், இது வந்து வரலாறு தெரியணும், இப்போது மெடும் பத்திரிகையில் போட்டால் அதோட மறந்துடும், புத்தகம் போடணும் அப்படின்னு தலைப்பை அவரே எழுதினார். எடுத்து விடுதலையில் வந்ததை காமராசர் கொலை முயற்சி சரித்திரம் புத்தகம் போகிறாங்க. அதுக்கு அது சம்மந்தமாக எல்லா ஊர்கள்லேயும் பேசிட்டு வர்றாரு. ஐயா நாங்கள் கூட போகிறோம். அப்போ ஐயா திடீர்னு பார்த்து சொன்னார், எல்லா ஊர்கள்லேயும் என்னை பார்த்து, இந்த புத்தகத்தை நான் அச்சடிச்சிட முடியும், என்னால் வசதி இருக்குது, ஆனால் காமராஜர் கொலையை கண்டிக்கிறோன்னு மக்களுடைய அந்த உணர்வு இருக்குது. அந்த அன்றைக்கி இருந்த அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படலை. பக்தவச அரசாங்கம் கண்டு காணாத மாதிரி இருந்தாங்க, அலட்சியமாக. பெரியார் தான் கண்டன கூட்டம் நடத்தினது மட்டுமல்ல, ஊர்வலம் நடத்தினோம் சென்னையிலேயே. நடத்திட்டு ஐயா சொன்னார், இந்த வரலாறு போல் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் போடுறதுக்கு துண்டில் நான் அப்போ சொல்கிறேன், காரைக்குடி சொல்கிறார், இப்போ இந்த புத்தகத்தில் நீங்கள் எல்லார் பங்களிப்பு இருக்குதுன்னு காட்டணும். இவர் துண்டு ஏந்தி வருவார். இவர் மட்டும் இல்லை, வக்கீல் இருக்கார் உள்ள பக்கத்தில் ஒரு வக்கீல், அவர் சிவகங்கை சண்முகநாதன். அதே மாதிரி பிறாளில் அவங்க தாத்தா என்ஆர் சாமி, அவள் என்ஆர் சாமி, அவளேருந்து என்ஆர் வந்த உடனே இவங்க 3 பேரும் கூட்டத்துக்கு இடையில் துண்டு ஏந்தி வருவாங்க. என்னார் துண்டு ஏந்திரவுடனே எல்லோரும் போய் மக்கள் 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாயோ சொச்சம் வசூலாச்சு, 5 ரூபா 1 ரூபான்னு.
எவ்வளவுன்னு எண்ணி சொல்லு மக்கள் மத்தியில் அப்படின்னார். எதுக்காக நண்பர்களே? ஒரு புத்தகம் அவரால் போட முடியும், ஆனால் இந்த புத்தகத்துக்கு பின்னாலே எப்படிப்பட்ட உணர்வு இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் வசூல். யாரும் தோழர்கள் நன்றி உணர்ச்சி நம்ம நினச்சி பாருங்க. இந்த இயக்கத்தை வரலன்னா இன்றைக்கி எனக்கு எந்த பழக்கமும் இல்லை சொல்கிறான், எதிரியே சொல்கிறாரு. என்னன்னா அவனை ஒழிக்க முடியுமான்னு பார்த்தா அவனுக்கு ஒன்றும் வீக்னஸ் இல்லையா பாப்பான்னு சொல்கிறான். அவனுக்கு ஒன்றும் வீக்னஸ் இல்லையாங்கிறான். அவன் என்ன தேடுறான் பாருங்கள். ஏன் அறிவை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, ஒழுக்கத்தை இல்லை, ஒழுக்கக்கேடாக இல்லையேன்னு சொல்கிறான். அதுதான் மிக முக்கியம். நம்ம பலவீனம் வீழ்த்துறதுக்கு நம்மகிட்ட தோழர்கள் இல்லை. இன்றைக்கி தோழர்கள்லாம் நினச்சி பாருங்கள், நம்ம குடும்பங்கள்லாம் தான் கொடுத்துருக்கீங்க, அது ஒன்றும் இல்லை. இந்த இயக்கத்தில் வரலன்னா நான் சிகரெட் குடிக்கிறவனா இருந்திருந்தா எனக்கு வயசு இப்போ 90 தாண்டியாச்சுன்னு 92ன்னா இந்த வயசில் நம்ம இவ்வளோ நாள் இருந்திருப்பேனான்னு கேள்வி. சிகரெட் குடிச்சிருந்தேன் அது வேறு விஷயம். அது போக இருக்கிறதா வச்சுக்கிட்டா கூட லொக்குன்னு இரும்பிட்டு தானே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது இருமலை விட்டுருங்க, உடம்பை விட்டுருங்க, பட்ஜெட் போட்டு பாருங்கள். அது எனக்கு சிகரெட் பேரெலாம் தெரியாது. இப்போ சிகரெட் வாங்கினேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்களில் சில பேர் வந்து அப்படி என்ன 555 இன்னும் ஒன்று ஏதோ ஒன்று ஆ 555 கரெக்டாக இந்த டப்பாவோட அது ஒரு அந்தஸ்து. இந்த டப்பாவோட வந்து அப்படி வச்சுட்டு அப்படி பேசுகிறதுங்கிறது அது வாங்கியிருந்தேன்னா குறைஞ்சபட்சம் மாணவ பருவத்திலேருந்து 40 வருஷம் விட்டுருங்க, 40 வருஷத்தை விட்டுருங்க. அப்போ இருந்து மிகப்பெரிய இல்லை எவ்வளோ ரூபா மிச்சம் ஆகிருக்கு. இப்போ உடம்பும் நல்லா இருக்குது. இதெல்லாம் எதனால்? இந்த இயக்கத்தினால கொள்கையினால் சேர்ந்தனால்தான் அந்த கட்டுப்பாடு வரும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் பெண்கள் நம்ம கூட்டங்களில் தான் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு விதியை ஒழிச்சோம். என்னென்னா பெண்களுக்கு தனி இடம் உண்டு முதல்ல போடுவோம். பெண்களுக்கு தனி இடம் உண்டுன்னு. இங்கே தனி இடத்துக்கே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க கலந்து தான் உட்காந்துருக்காங்க. எங்கேயா ஒரு சிறு பிரச்சனை வந்தது உண்டா? இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க. முதல்வர் பேசுனது சுயமரியா கூட்டம், பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அமர்ந்திருந்தாங்க. ஏதாவது ஒரு சின்ன இடத்துல செல்ஃபோன் காணாது போனது உண்டா? திருட்டு போனது உண்டா? யார் கழுத்தையாவது பிடிச்சி இழுத்தான்னு அங்கே சொல்கிறதுக்கு ஏதாவது உண்டா? அல்லது ஏதாவது பெண்கள் வந்திருந்தாங்களே இல்லையே? பொழுது விடிஞ்சு தெரிஞ்சால் இன்றைக்கி பாஜக தலைவர், இந்து மகாசபை தலைவர் பாலியல் குற்றத்துக்காக வந்தாருன்னு காலையில் இருந்தோடனே பார்த்து நியூஸை படிச்சுட்டு தான் வர்றேன் போகாமல். என்ன காரணம்? ஒழுக்கம் என்பது பொது சொத்து, பக்தி என்பது தனிச்சொத்து. பக்தி இல்லாமல் போனால் யாருக்கும் ஒன்றும் நட்டம் இல்லை. ஐயா அழகாக சொல்லுவார், இந்த இயக்கம் நான் பெருமைப்படணும் போகாமே. என்ன சொல்லுவார்? பக்தி என்பது தனிச்சொத்து. உதாரணம் சொன்னார் ஐயா. நான் நாத்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாத. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாத. அவர் என்ன பார்த்து சொல்லுவார், நான் என்ன நினைப்பேன், இவ்வளோ முட்டாளாக இருக்கிற அந்த ஆளுக்கு புரியலையேன்னு நான் என் மனசுக்குள்ள நினச்சிக்குவேன். அவர் என்ன நினைப்பார், ஐயோ இவன் எவ்வளோ மோசமானவன்னா, இந்த நரகத்துக்கு போகிறான், செத்து போனப்பாடு இந்த நரகத்துக்கு போகிறான்னு இவனை பற்றி யோசிக்கவே இல்லையே, நான் தானே மோட்சத்துக்கு போகிறதுக்கு இருக்கேன்னு நினைப்பார் போகாமல். அப்பா சொன்னார், ஐயா சொன்னார், மோட்சத்துக்கு போகிறதோ நரகத்துக்கு போகிறதோ அவன் சங்கதி. ஆனால் நான் ஒழுக்கக்கேடனா இருந்தேன்னா அவர் வீட்டு கதவை எப்போது திறந்து வைப்பாரான்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் கதவை மூடியே வச்சுருக்கணும். ஏன்னா பகுதி இருக்கானா இருக்கிற கதவு இருக்கானா அப்படி ஐயார் சொன்னார் பூராமே. அது இல்லையே. இன்றைக்கி இப்போ நான் பகுத்தறிவாளனாக இருக்கிறதுனால, நான் நாத்திகனாக இருக்கிறதுனால பொது ஒழுக்கத்தை காப்பான்னு நினைக்கிறோம். அதனால தான் இந்த இயக்கம் கூப்பிட்ட உடனே, போலீஸ்காரர் கூப்பிட்ட உடனே போகிற இயக்கமே தவிர ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற இயக்கம் அல்ல. அல்லது செயல், எந்த செயலை செஞ்சாலும் நாங்கள் வந்து பொறுப்பே இருக்கிறோம், முன்கூட்டியே கிளர்ச்சியில் வந்து சொல்லிட்டு போ அப்படிம்பார் ஐயா. ஆகவே தோழர்களே, இந்த இயக்கம் ரொம்ப சிறப்பானது. ஐயாவுடைய அந்த பெருமைகள் வரணும், அதை இளைய தலைமுறை புரிந்து கொள்ளணும். இனி வரக்கூடிய தலைவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை உருவாக்கணும். கடைசியாக ஒன்று, நீங்கள் பணம் கொடுத்தீங்க. இந்த இயக்கம், திராவிட இயக்கங்களே பார்த்திங்கன்னா பணக்காரர்கள் கிடையாது. நீதி கட்சி காலத்தில் ஜமீன்தார்கள்லாம் இருந்திருக்காங்க, பணக்காரங்கட்சின்னாங்க. ஒழுக்கத்தோடு இருந்து இதுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணியிருக்கா, சொத்தை விற்றுருக்கானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இது பழைய நிலை. ஆனால் தயவுசெய்து நினச்சி பாருங்கள், இந்த இயக்கம் எப்படி வளர்ந்ததுன்னா, ஐயா சொந்தத்தில் வசதி உள்ளவர் தான்,
சொந்த பணத்தை தான் இயக்கத்துக்கு பயன்படுத்தினார். முதல்ல சுயமரியாதை இயக்கம் தொடங்கினப்ப. ஆனால் அந்த காலத்தில் நீதி கட்சி காலத்திலேருந்து மக்கள் இயக்கத்தை நடத்தினாங்க. அவர் நீதி கட்சி தலைவர் ஆகிட்டார் 40. 38 ஆகி நம்ம 40 இருக்கார் நீதி கட்சி. பெரியார் தலைமையில் நீதி கட்சி. அப்போ எப்படி நிதி வசூல் பண்ணாங்கன்னா ஆச்சரியம். இன்றைக்கி ₹1,00,000 கொடுக்குறாங்க, பகுத்தறிவாளர் கொடுக்குறாரு, இவர் கொடுக்குறாரு, ஐயா கொடுக்குறாங்க, இவங்க தோழர்கள் கொடுக்குறீங்க, 10 லட்சத்தை முதல் தவணைன்னு சொல்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது, நன்றியோடு ஏற்றுக்கிறோம். ஆனால் முன்னால் எப்படி இருந்ததுன்னா இந்த இயக்கம் 101 காலனா ஐயா கொடுக்குறது காலனா 101 காலனாவே பெருசாக கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, அப்போ 40 ஐயாவுக்கு கொடுக்கப்பட்டு அன்னை மணியம்மையார் அவளால் பாதுகாக்கப்பட்ட பல ஆவணங்கள் உண்டு. அது எங்கள்கிட்ட வந்த உடனே இருக்குது. அந்த ஆவணத்தில் ஒன்று உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதை பாருங்கள், நல்லது பார்க்கணும். இதுதான் மிக முக்கியம். என்னன்னா இது அதாவது நல்லா இதை பாருங்கள். என்ன திடீர்னு மந்திரவாதி மாதிரி ஆரம்பிச்சுட்டாரு போராம. இதில் என்ன இருக்குன்னா போராம பெரியார் பண முடிப்பு 1001 அணா. எப்போ? வாடிப்பட்டி, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் வாடிப்பட்டி. அந்த வாடிப்பட்டியில் அங்கே இயக்கத்தோழர்கள் பெரியார்கிட்ட கொடுக்குறாங்க. எவ்வளோ செலவு பண்ணி? 28/1/1940. 40லேருந்து காப்பாற்றப்பட்டிருக்குது. அதான் மிக முக்கியம். ஏன்னா எங்கிட்ட கொடுத்தா எல்லாமே பாதுகாப்பாக இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா இதுதான் அடையாளம். போராமல் 40லேருந்து பூரா 1001 அணாவை கணக்கு போட்டு பார்த்தா நாங்கள் 16 அணா. இப்போ பேருக்கு தெரியாது. 16 அணா ₹1. பழைய கணக்கு தெரியும். அந்த ₹1 கணக்கு போட்டால் கூட சாதாரணமாக 60 எவ்வளோ வருது? அவ்வளோதான். ஆகவே இந்த இயக்கம் மக்கள் ஆதரவோடு கட்டப்பட்ட இயக்கம். அவ்வளோ வேண்டாமே, சரி அவ்வளோ போட்டோம். சரி அரசியல் கட்சி எப்படி? அண்ணா முதல்ல தேர்தல் நின்று ஜெயிக்கிறன்னு விரும்புகிறாரு. அந்த அடுத்து ஒரு தேர்தலில் ஆளுங்கட்சியாக வரணும்னு விரும்புகிறாரு. கூட்டணிக்கெல்லாம் வந்துடுறாரு. 2 தடவை வந்த பிற்பாடு சைதாப்பேட்டையில் கலைஞர் நடத்துகிறாரு. போகாமல் மாநாடு நடத்துகிறப்போ அண்ணா கேட்குறாரு, 11 லட்சம் உண்டா? 10 லட்சம் கொடுங்க, இயக்கத்தை நடத்தலாம். 10 லட்சம் தான் கேட்டார். போகாமல் 10 லட்சத்தை கலைஞர் பொருளாளர் அவர் என்ன பண்ணார்? சாப்பிட்டா கூட எனக்கு ₹100 கொடுக்கணும், ₹50 கொடுக்கணும் வந்தா அப்படின்னு சொல்லி வாங்கினார். தோழர்களுக்கு தெரிந்த உதாரணம் சொல்கிறேன், பழசு போகலை. அப்பா 67 தேர்தலுக்கு முன்னாடி 66 கோடம்பாக்கத்தில் மாநாடு நடக்குது. அதில் பட்டியல் படிக்கிறாங்க, யார் யார் எந்தெந்த தொகுதியில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கலைஞர் பொருளாளர் கட்சிக்கு அவர் வசூல் பண்ணதோட அண்ணா கேட்டது 10 லட்சம், இவர் கொடுத்தது 11 லட்சம். உடனே அண்ணா மகிழ்ந்து ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு வர்றார். போகாமல் சொல்லிட்டு வரும்போது ஐதாப்பேட்டை தொகுதி 11 லட்சம் அப்படி சொல்ல முடியும். இதுதாங்க இந்த இயக்கம் தொடங்கணும். இன்றைக்கி எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது நன்றி உணர்ச்சியை காட்டுறது மக்கள் மத்தியில் நம்ம எப்படி செலவு பண்ணுறோம். ஆகவே தான் நிதியளிப்பு என்பது இருக்கிறத, அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, இது பெரிய உணர்வு, சமூக மாற்றம். ஆகவே பெரியாருடைய சிக்கனத்தை நம்ம கற்றுக்கொண்டதுனால தான் நம்ம பணம் சேர்த்தோம். இப்போ நாம் ஆடம்பரவாதியாக இருந்திருந்தால் நம்ம தோழர்கள் எல்லாம் சாதாரண நடுத்தர குடும்பம், அவர்களால் எப்படி கொடுக்க முடியுது? ஆதரவாளர்கள் பெரிய டாட்டாக்கள், பிர்லாக்கள், அம்பானி, அடானி எல்லாம் இல்லை நம்மக்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து சிறப்பாக செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தாராளமாக அடுத்த தவணை எப்போ கூப்பிட்டாலும் வர்றதுக்கு, அதனால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், எங்களை எல்லா இடத்துக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லி